Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.4லேருந்து sum number 21 பார்க்க போகிறோம். இது ஒரு important 2 mark or 3 markல கேட்கலாம். ஓகே, இப்போ என்னோட LHS எடுத்துக்கிறோம். LHS நோட வேல்யூ cot A plus B. ஓகே, இந்த cot A plus B எப்படி எழுதலாம்னா 1 by tan A plus B ன்னு எழுதலாம். ஓகே, இந்த 1 by tan A plus B க்கு நம்ம ஃபார்முலா போட முடியும். 1 by tan A plus tan B whole divided by 1 minus tan A tan B. ஓகே, ரைட் சைடில் போட்டுக்கிறேன். ரெசிப்ரோகேட் ஆகும்போது டினாமினேட்டர் மேலே போயிடும். 1 minus tan A tan B divided by tan A plus tan B. Okay, this tan A can be replaced by 1 by cot A இல்லையா? 1 by cot A. அதே போல் இந்த tan B வந்து 1 by cot B அப்படின்னு போடலாம். whole divided by 1 by cot A plus 1 by cot B. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டரில் cot A cot B minus 1 divided by cot A cot B. ஓகே, அடுத்ததா டினாமினேட்டரில் cot B plus cot A divided by cot A cot B. இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸாக நம்மக்கிட்ட இருக்கிறது cot A cot B minus 1 divided by cot A plus cot B. இது RHS சம்மில் இதுதான் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.